வினா விடை எல்லா இடங்களிலும் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. அப்படிப்பட்ட டாப்பிக்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். இந்த வினா விடை பார்க்குறதுக்கு முன்னாடி இன எழுத்துக்கள்னா என்ன, சுற்றெழுத்துக்கள்னா என்னென்னு பார்க்கணும். இன எழுத்துக்கள்னால் நம்ம உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18க்கும் இன எழுத்துக்கள் இருக்கின்றது. உயிரெழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நெடில் எழுத்துக்கு இணையாக குறியெழுத்துக்கள் வரும். அதே மாதிரி ஐயுக்கு இணையாக ஈ வரும், அவ்வுக்கு இணையாக ஊ மட்டும் வரும். ஏன்னா இது ரெண்டுக்கும் நெடில் குறியில் இல்லை. அதே போக மெய்யெழுத்துக்கள் எடுத்துட்டோம்னா வல்லின எழுத்துக்களுக்கு இனமாக மெல்லின எழுத்துக்கள் வரும். இடையின எழுத்துக்களுக்கு அதே தான் இனமாக வரும், வேறு எதுவும் வராது. தென் நம்ம பார்க்க போகிறது சுற்றெழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள் வந்து 3 எழுத்துக்கள் தான். ஆ, இ, உ. இந்த ஊ வந்து இப்போ நடைமுறையில் இல்லை, பட் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்மை சுட்டுனா ஈ என்ற எழுத்து முதன்மைப்பட்டு வரும், சேமை சுட்டுனா ஆ என்ற எழுத்து முதன்மைப்பட்டு வரும். அடுத்தது 5 வினா எழுத்துக்கள். மொழி முதல்ல வருவது வந்து ஏவும் யாவும், மொழி இறுதியில் வந்து ஆ ஓ வரும். மொழி முதல் இறுதியில் வருவது வந்து ஏ மட்டும்தான் வரும். இப்போ இந்த வினா எழுத்துக்கள் வச்சு வினா வகை வந்து 6 வகைப்படும். அல்ல அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினான்னு வகைப்படும். இப்போ அறிவினானா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணி பார்க்குறது. அறியா வினானா நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கறது. ஐய வினானா இது யார் பண்ணது, இவர் பண்ணாரா இல்லை அவர் பண்ணாரான்னு வினாவுவது. அதே கொழல் வினானா நாம் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை கேட்டு வாங்கிறது. கொடை வினானா நம்ம ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுப்பது. அதே ஏவல் வினானா நாம் ஒரு வேலையை மற்றவங்களை செய்ய வைக்கிறது. இப்போ வினாவை எப்படி எழுப்பணுமோ அதே மாதிரி விடைக்கான வகை வந்து 8. அதில் வந்து சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இனமொழி விடைன்னு வகைப்படும். அதில் சுட்டு விடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு இடத்தை சுட்டி காட்டுவது, சுற்று எழுத்துக்கள் இங்கே இடம்பெறும், அது இதுன்னு. அதே மாதிரி மறை விடைனா நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகலான்னு பார்க்கும்போது போக மாட்டேன்னு மறுத்து கூறுவது. நேர் விடைனா நான் போவேன் என்று நேர்மறையாக கூறுவது. இந்த 3 விடைகளுமே வெளிப்படையாக விடைகளை சொல்வது. அன்னைக்கு அடுத்து வர்ற விடையெல்லாம் குறிப்பு விடையை குறிக்கும். இப்போ ஏவல் விடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவோம், அன்னைக்கு அவன் செய்யாமல் நம்மளே திருப்பி செய்ய சொல்லுவோம், அது வந்து ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடைனா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே ஒரு கொஸ்டினாக வரும், அது வந்து வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடைனா நம்ம ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை நிகழ்காலத்தில் சொல்லுவது வந்து உற்றுதல் உரைதல் விடை. எடுத்துக்காட்டு நீ விளையாடவில்லையான்னு கேட்போம், ஆல்ரெடி நான் விளையாண்டதுனால எனக்கு கால் வலிக்குன்னு சொல்கிறோம். அதே கூறுவது கூறல் விடைனா நான் இப்போ விளையாட போகிறேன், பட் நான் எதிர்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது, கால் வலிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறது. அது இனமொழி விடைனா நம்ம ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கேட்போம், பட் அதற்கு வேறு ஆன்சர் சொல்கிறது வந்து இனமொழி விடையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் எல்லாத்தையும் நான் ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க.